அன்பார்ந்த வலம்புரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் ஜெகதீஷ் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி நாம் 108 எளிமையான திருப்புகழ் அந்த தலைப்பில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற திருப்புகழ் பார்த்திங்க அப்படின்னா, கதிர்காமம் அப்படின்ற ஒரு ஸ்தலத்துக்கு உண்டான திருப்புகழை நம்ம பார்க்க போகிறோம். இந்த திருப்புகழை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு நடந்த ஒரு அதிசயத்தை நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி சமீப காலமாக முருகன் மேலே நமக்கு ஒரு ஈடுபாடு ஏற்பட்டு நம்ம திருப்புகழை படிக்கிறோம், கந்தர் அலங்காரம் படிக்கிறோம், கந்தர் அனுபூதி, கந்த சஷ்டி கவசம் இப்படி எல்லாமே படிக்கிறோம். இது படிக்கும்பொழுது முருகன் நமக்குள்ளே கனெக்ட் ஆகிறாரா, நம்ம கூட தொடர்பு இருக்கிறாரா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம முருகன் நம்மளோட இருக்கிறார் அப்படின்றத தான் நமக்கு பல நேரங்களில் வெளிப்படுத்துகிறாரு. அதுக்கு பல உதாரணங்கள் சொல்லலாம். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நான் ஒவ்வொரு காணொலி வாயிலாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ நமக்கு முருகப்பெருமான் எப்படி இந்த ஒரு நிகழ்வை ஏற்படுத்தினார் அப்படின்றத நான் இந்த காணொலியில் சொல்லலாம்னு இருக்கேன். அதாவது நான் திருப்புகழ் எளிமையான திருப்புகழ் 108 திருப்புகழ் அப்படின்னு சொல்லி தலைப்பிட்டு நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணதில் ஒவ்வொரு இதுவாக நான் பண்ணிட்டு வரேன். அந்த இதுவில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கதிர்காமம் அப்படின்ற ஸ்தலத்துக்கு உண்டான திருப்புகழை நான் பார்க்கும் பொழுது அதில் ஒரு வரி வந்தது. அந்த வரி என்னன்றதை நான் அந்த காணொலியில் சொல்கிறேன். அது திருப்புகழ் படிக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த வரியை பார்த்துட்டு நான் இந்த திருப்புகழ் நம்ம போடலாம், அப்படி ரொம்ப எளிமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணதுக்கப்புறமா, அந்த திருப்புகழை நான் எடுத்து அப்லோட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். அப்படி பண்ணுற சமயத்தில் அந்த திருப்புகழை நான் எடுத்து வச்சுட்டு, அந்த திருப்புகழுக்கு உண்டான விளக்கம் எல்லாத்தையும் நான் பார்த்ததுக்கப்புறமா, சரி இந்த திருப்புகழ் போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி நான் வச்சுருக்கும் பொழுது, இதை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் யூடியூப் பார்த்துட்ருந்தேன். யூடியூப் பார்க்கும்போது நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும், ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சொற்பொழிவாளர் திரு விஜயகுமார் அவர்கள் முருகப்பெருமானை பற்றியும், திருப்புகழ் பற்றியும், கந்தர் அலங்காரத்தை பற்றியும் சொல்கிறது நீங்கள் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோஸில். அவர் ஒரு வீடியோவில் பேசுகிறாரு. பேசும்பொழுது குறிப்பிட்டு இந்த கதிர்காமத்து தலத்துக்கு உண்டான திருப்புகழ், அதுவும் நான் என்ன திருப்புகழை எடுத்து வச்சுருக்கேனோ அந்த திருப்புகழை பற்றி அவர் சொல்கிறார். ஸோ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. நான் அந்த திருப்புகழை ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி, ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் அந்த திருப்புகழை பார்த்தேன். அந்த திருப்புகழை பற்றி அவர் விஜயகுமார் அவர்கள் முன்னாடி சொல்லியிருக்காரு. பழைய வீடியோ அதை நான் பார்க்கும்போது தெரியுது. அப்போது முருகன் நமக்கு எவ்வளவு சிறப்பாக நமக்கு செய்கிறார் அப்படின்றது எனக்கு என்னால் உணர முடிஞ்சுது. காரணம், நம்ம செஞ்சிட்ருக்க இந்த பணி ஒரு நல்ல பாதையில் போயிட்டுருக்குது, ஒரு நல்ல நேர்கோட்டில் போயிட்டுருக்கு அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அதனால் ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு. அந்த திருப்புகழை தான் இப்போ நான் இந்த காணொலியில் உங்களுக்காக நான் அப்லோட் பண்ண போகிறேன். அது என்ன திருப்புகழ் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். அது என்ன வரின்றதை நான் அப்புறம் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். வாங்க இப்போ அந்த திருப்புகழை பார்ப்போம். கதிர்காமம் தலத்துக்குண்டான திருப்புகழ் இது தான். எதிரில்லாத பத்திதனை மேவி இணையத்தால் நினைப்பை இருபோதும் இதய வாரிதிக்குள் உறவாகி எனதுளே சிறக்க அருள்வாயே. கதிர்காம வெற்பில் உறைவோனே கனகமேரு ஒத்த புயவீரா மதுரவாணியுற்ற கடலோனே வழுது கூனி நிமிர்த்த பெருமாளே. எதிரில்லாத பத்திதனை மேவி இனியத்தால் நினைப்பை இருபோதும் இதய வாரிதிக்குள் உறவாகி எனதுளே சிறக்க அருள்வாயே. கதிர்காம வெற்பில் உறைவோனே கனகமேரு ஒத்த புயவீரா மதுரவாணியுற்ற கடலோனே வழுதி கூனிமிர்த்த பெருமாளே அப்படின்னு சொல்லி இந்த எளிமையான திருப்புகழ். இது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இந்த திருப்புகழை படிங்க, எல்லாருமே நல்லா ஈஸியாக தான் இருக்குது. இந்த திருப்புகழில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு சொன்னால், மதுரவாணியுற்ற கடலோனே இந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, இந்த வார்த்தையை தான் திரு விஜயகுமார் அவர்கள் சொல்கிறார். அதாவது அவர் சொல்கிற அந்த திருப்புகழில் திருப்புகழுடைய அவர் சொல்லும் பொழுது மதுரவாணியுற்ற கடலோனே, அதாவது சரஸ்வதி தேவியுடைய கடாட்சமும் இந்த திருப்புகழ் மூலிமா கிடைக்கும் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. அந்த வரியை குறிப்பிட்டு அவர் சொல்கிறாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு. ஏன்னா 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அந்த திருப்புகழ் நம்ம பார்த்தோம். அதை விஜயகுமார் அவர்கள் சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டாக இருந்துச்சு, ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ முருகரோடு நம்ம கனெக்ட் ஆகிட்டோம், முருகரோடு நம்ம இணைஞ்சிட்டோம் அப்படின்றது எனக்கு இது மூலிமா தெரிஞ்சுது. ஸோ இது போல் பல நிகழ்வுகள் என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்குது. அது ஒவ்வொரு காணொலியிலும் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். இப்போ இந்த திருப்புகழை எல்லோரும் படிங்க அப்படின்னு சொல்லி நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இதுபோல் வேறு ஒரு எளிமையான திருப்புகழை அடுத்த காணொலியில் உங்களுக்காக நான் தரேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெகதீஷ். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.